Several hit session February 12 and 11 climate change related UNFCCC உடைய 29th COP கான்ஃபரன்ஸ் நம்ம பெக்கு அசர்பைஜானில் நடந்தது. லாஸ்ட் நவம்பரில் நம்ம நிறைய அது ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே பார்த்தா, எஸ்பெஷலி இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அந்த டைம் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் அதோடைய டச்சப் தான் இந்தியாவுடைய ரோல் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இதில் ஒரு நியூ டேம் இந்த ITMO இன்டர்நேஷ்னலி ட்ரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம்ஸ் அந்த டேம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? ஆல்மோஸ்ட் லைக் கார்பன் கிரெடிட் மாதிரி தான். ஸோ இதில் இந்தியா வந்து ரெசிபியண்ட்டாக மட்டுமே இருக்கக்கூடாது. இந்தியா எப்படி டெவலப்ட் நேஷன்ஸ் இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியா ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஸோ சேமஸ் லைக் த நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா குளோபல் நார்த் அண்ட் சவுத்து. ஸோ இந்தியா வந்து குளோபல் சவுத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் கூட நடக்குது. ஸோ அதுலேயும் வந்து இந்தியா குளோபல் சவுத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போது இந்த குளோபல் சவுத்தை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு பேசிவான ஒரு பார்ட்னர் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாட் லைக் டாமினன்ட் சைனா ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இந்தியாவுடைய ஸ்டேக்கில் என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ உத்தரகாண்டில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் டு ரிஜிஸ்டர் வெல் தேர் ஜாயினிங் அண்ட் பிரியும்போதும் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அட் த சேம் டைம் குழந்தை இப்போ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தே ஹேவ் மென்ஷன்டு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தென் அனதர் ஆர்டிக்கல் இந்த மாதிரி லிவிங்கில் இருந்து அந்த பாதியிலே வந்து அந்த 20% வந்து பிரிந்து போகும்போது அந்த இன்னொரு பர்சனுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது எஸ்பெஷலி த உமன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சர்வைவரை கைவிடப்பட்ட அந்த உமனை வந்து அந்த மென் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் பெயில் கொடுக்குறதுக்கு கோர்ட் வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸில் ரேப் விக்டிம்ஸ்க்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு வேல வந்து அந்த பெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் திங். இது வந்து இன்னும் அவங்க டிபெண்ட்டாகவும் ரொம்ப அவங்க ஒரு செகண்ட் ட்ராமா ஆஃப் லைஃப்குள்ளே போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பை வந்து கோர்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் ரிலேட்டடாக ஸோ இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த கலிஃபோர்னியா இந்த தீயை தொடர்ந்து இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட் ஃபயருக்கு அண்ட் என்னென்ன மாதிரியான நம்ம பாலிசிஸ் மேக் பண்ணியிருக்கோம், வேறு என்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருக்காங்க. தென் சைபர் செக்யூரிட்டி கர்நாடகாவில் காவேரி 2.0 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் லேண்ட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை ஒரு 2 வீக்ஸாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. தெர் இஸ் அ நியூ அட்டாக் தட் இஸ் DDoS, டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஆல் தோஸ் திங். தென் ஜஸ்டிஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸுக்கு இப்போது லா அண்ட் ஆர்டர், மாடர்னைசேஷன் ஆஃப் ஸ்டேட் போலீஸ் எக்ஸட்ரா. ஸோ இதுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபண்ட் இப்போது கம்மியாக தான் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா. தென் இந்த இலங்கை, ஸ்ரீலங்கன், தமிழ்நாடு அந்த ஃபிஷர்மேன் அரெஸ்ட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி பேசியிருக்காங்க. தென் எலக்ட்ரல் சர்ஜ் இன் மகாராஷ்டிரா அண்ட் டெல்லி ரெண்டு போர்ட்லையுமே பார்த்திங்கன்னா சடனாக அந்த லோக்சபா எலெக்ஷன் டு ஸ்டேட் அசம்பிளி இந்த குறிப்பிட்ட கேப்புக்குள்ளே மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் அந்த பீப்புள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாக டேட்டா சொல்லுது. ஸோ இட்ஸ் ஹவ் ஃபார் இட் இஸ் ஃபேர் அப்படிங்கிறத ஒரு சைட் கொஸ்டின் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ பீப்புள் வந்து பெரிய லெவலில் டர்ன் அவுட் ஆகியிருக்காங்க, அவங்க வந்து அவேர் ஆகியிருக்காங்க, எஜுகேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லெட் வி டிஸ்கஸ். தென் பெரிலஸ் பார்த்து பங்களாதேஷ் அந்த மைனாரிட்டிஸ் இன்செக்யூரிட்டி அங்கே ஃபீல் பண்ணுறத பற்றி பேசியிருக்காங்க. பிகாஸ் நிறைய கண்டினியூஸாக வந்து நிறைய ரயாட்ஸ் எல்லாமே அகென்ஸ்ட் ஹிந்துஸ் இவங்களுக்கு அகென்ஸ்டாக போய்கிட்டே இருக்குது. பிகாஸ் மிஸ் ஸ்ரீ வந்து இங்கே நம்ம இந்தியாவுடைய அடைக்கலத்தில் இருக்கிறதுனால அவங்க சைடில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான். ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ்ட். ஓகே, லெட் மீ கெட் இன்டு த ஃப்ரம் த பிகினிங். ஓகே,
ஸோ இல்லை நிறைய முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஐ ஜஸ்ட் ட்ரை டு பி கட் ஷார்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பாரிஸ் சமிட் தெரியும். ஓகே, ஸோ பாரிஸ் சமிட் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் 2015 நடந்துச்சு. ஸோ இதில் முக்கியமான ஒரு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது 2 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் அட் த டைம் ஆஃப் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல். ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னா உலகம் அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம அட்லீஸ்ட் 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளேயாவது அந்த ரைஸ் ஆகிறத குறைக்கணும் டெம்பரேச்சரை பை 2100 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாக இதோடைய ஆதி மூலம் அப்படின்னு பார்த்தோன்னா கயோட்டோ ப்ரோட்டோகால். ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு பீரியட் 2 ஃபேஸாக நடந்திருக்கும். 2003-4 இருந்து 2012 வரைக்கும் ஒரு ஃபேஸும், அதுக்கப்புறம் 20 வரைக்கும் ஒரு ஃபேஸும் வந்து 2 ஃபேஸாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுனா, ஃபஸ்ட்டு ஃபேஸில் நிறைய கண்ட்ரிஸ் வாலண்டியராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஃபேஸில் நிறைய பேர் US, ரஷ்யா இவங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒய்? பிகாஸ் அது வந்து ஆப்ளிகேஷன் மேண்டேட்டரியாக கம்பல்ஷனாக வந்து பைண்டிங் ஆப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இவ்வளோ நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸ்லாம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான டார்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நிறைய கண்ட்ரிஸ்னால ஃபாலோ பண்ண முடியலை. அதனால் கண்ட்ரிஸ் அவங்களாம் வந்து செகண்ட் ஃபேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதனை தொடர்ந்து இந்த பாரிஸ் சமிட் வரும்போது இதில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் வேண்டாம், யார் எவ்வளோ குறைக்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் த நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், NDC அப்படிங்கிறது. இப்போ இந்த NDC அப்படிங்கிறது எவ்ரி 5 years 4 to 5 years ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும். இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா 2021 வந்து நம்மளுடைய NDCயை வந்து இந்த கிளாஸ்கோ சமிட் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணோம். அதாவது செகண்ட் NDC. அதில் பொறுத்த வரைக்கும் அதாவது 2030 அதுக்குள்ளே நம்ம வந்து 45% கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ எமிஷன் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அந்த ஓவரால் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நான் கார்பன் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதோடைய அந்த ரிலீஸிங் 100% ரிலீஸ் பண்ணுறதை இப்போ நான் வந்து 45% வந்து கண்டெயின் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் த டார்கெட் வி ஹேவ் ஃபிக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா கண்ட்ரிஸ்னாலும் இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் டெவலப்மெண்ட் நீட்ஸ் ஆர் தேர், டெக்னாலஜி ஸ்லாகினஸ் இருக்கும், ரெனியூபிள் டெக்னாலஜி அவங்களால உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ தட் எஸ்பெஷலி இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவை விட, அதாவது ஒன் ஆஃப் த லேண்ட் வைஸ் இந்தியாவை விட ரொம்ப பெரிய கண்ட்ரி, 3rd or 4th இருக்கும் ஓவரால் வேர்ல்டு லேண்டு கண்ட்ரி பை லேண்டில். வேறஸ் இந்தியா பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு, பட் இந்தியாவுடைய பாப்புலேஷனை விட ரொம்ப கம்மி தான். அட்லீஸ்ட் ஒரு 33 crore தான் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாப்புலேஷன். பட் ஆனால் எனர்ஜி கன்சம்ஷன் இப்போது இந்தியாவில் கன்சியூம் பண்ணுறத விட கிட்டத்தட்ட ஒரு 3 times வந்து அதிகமான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறாங்க யூஎஸில். ஸோ அப்போ இந்த பொட்டென்ஷியலி யார் அதிகமாக வந்து க்ரீன்ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தீஸ் ஆர் த பீப்புள். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் we are the 3rd largest country after China and US and China. அதாவது இன் அப்சல்யூட் டேர்ம்ஸில் ஓவராலாக சொல்லும்போது இந்தியா வந்து தேர்டாக வந்து நம்ம இருக்கோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த NDC அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிஸும் அவங்கவுங்க வந்து ஒரு வாலண்டரியாக அவங்களே வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து முன் வைக்காங்க. இதுக்கு தான் இந்த ஸ்டாக் டேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள இந்த பெக்கோ கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு வரையறுக்கைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த பெக்கோவில் ரொம்ப முக்கியமான இந்த COP28 ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த குளோபல் ஃபினான்ஸை வந்து என்ஷூர் பண்ணாங்க. குளோபல் ஃபினான்ஸ் அப்படிங்கும்போது இப்போது இதில் வந்து இந்த நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் பாஸ் பண்ணாங்க. தட் இஸ் அதை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேட் ஃபினான்ஸ் சோஃபார் இழுபறியாகவே இருந்துச்சு. இப்போ இந்த பாரிஸ் சமிட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2020 இருந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாரும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஒரு $100 billion வந்து எவ்ரி இயர் வந்து இவங்க டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் இவங்க கொடுக்கணும்? தட் இஸ் காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் எரா டைமில் நீங்கள் எல்லா நிலக்கரையும் எரித்து தான் இப்போ டெவலப்ட் கண்ட்ரிஸாக இருக்கீங்க. பட் இப்போது டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்கவங்கள நீங்கள் நிலக்கரை எரிக்கக்கூடாதுங்க. தட்ஸ் த சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெனியூபிள் எனர்ஜி கொஞ்சம் ஹைடெக்
நியூக்ளியர் பவர் எனர்ஜி, சோலார் இந்த மாதிரி இதுக்கு மூவ் ஆன் பண்ண சொல்கிறீங்க. இல்லை லித்தியமாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரஜன் ஃபியூவலாக இருக்கட்டும். பட் இதுக்கான டெக்னாலஜி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எதுவுமே எல்லா கண்ட்ரிஸ்னாலையும் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல someone have to give their hand. ஸோ இங்கே யாருக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? தீஸ் பீப்புளுக்கு. ஸோ அப்போ டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து தே ஹேவ் டு ப்ரொவைட் அதை காம்பன்சேட் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபண்டு ஆஸ் வெல் அஸ் டெக்னாலஜிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போது இந்த ஃபண்டு அப்படின்னு வரும்போது இந்த 100 பில்லியன் பை 2020 அப்படின்னு வச்சுருந்தர இந்த நேஷ்னலி குவான்டிஃபைடு நேஷ்னலி நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, NCQM, இது கீழே NCQG, இது கீழே 2025 அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2025லேருந்து 100 பில்லியன் வந்து கொடுக்குற மாதிரியும் 2035க்கு அப்புறம் அதை வந்து 300 பில்லியனாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 1.3 பில்லியன் வந்து 1.3 ட்ரில்லியன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து சேனலைஸ் பண்ணணும் ஓவரால் அமௌண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த 300 பில்லியன் அப்படிங்கிறது இட்ஸ் a வெரி மீகர் அமௌண்ட் அப்படிங்கிறதான். இந்தியா வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் $1 trillion எவ்ரி இயர் வந்து டெவலப்ட் கண்ட்ரிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் திஸ் 300 பில்லியன் அப்படிங்கிறது ஒன்றுத்துமே ஆகாது. ஈவன் வேர்ல்டு பேங்க்லாம் அவங்களுடைய எஸ்டிமேஷன் பிரகாரம் 3 to 4 trillion வந்து தேவைப்படும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. பட் 300 trillion இதுவுமே இந்த 300 trillion எப்படி கொடுக்காங்க அப்படின்னா சும்மா அப்படியே அள்ளி கொடுத்துடல. அதில் கொஞ்சம் தான் வந்து லெஸ் இன்ட்ரெஸ்ட்டில் அதை இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்காங்க, லெஸ் இன்ட்ரெஸ்ட்டில் திஸ் பீப்புள் ப்ரொவைடிங் டு த டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப் நேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இதில் வந்து சேனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் டுகெதர் தட் கம்ஸ் 300 பில்லியன் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த குளோபல் ஃபினான்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் கயோட்டோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது தான் 1995 அந்த டியூரேஷனில் கயோட்டோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது தான் த பிகினிங் ஆஃப் ஆல் திஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கான லிஸ்ட் அவுட்லாம் கொடுத்து டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீமு அண்ட் கார்பன் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை வந்து முன் வச்சாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இப்போது ஏன்னா அதில் கம்பல்சரி ஆப்ளிகேஷன் வந்து கொடுக்காங்க, இவ்வளோ கார்பன் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து நேஷ்னல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன், ஆனால் வாலண்டரி பேசிஸ் இங்கே. பட் கயோட்டோ ப்ரோட்டோகாலில் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க எப்படி நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணணும் அந்த ரிடக்ஷனை. இப்போ நான் வந்து சொன்னேன் இந்தியா வந்து NDC நம்ம 2021 சப்மிட் பண்ண NDC பிரகாரம் 2030 வந்து நம்ம 45% கார்பன் இன்டென்சிட்டியை வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை எப்படி குறைப்பீங்க நீங்கள் அப்படின்னா, ஐ வில் நிறைய அடாப்டேஷன் பண்ணுவேன், நிறைய நியூ டெக்னாலஜிஸை உள்ள கொண்ட கார்பன் எமிஷன் ரெடியூஸாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ட்டில் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சல்ஃபர் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த BS6 என்ஜின் ஃபார் ஓவரால் ஆட்டோமொபைல்ஸ், பைக், 2 வீலர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சேம் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. BSனா பாத் ஸ்டேஜ் நார்ம்ஸ். ஓகே, ஸோ அப்போ தெர் ஆர் சர்டன் டெக்னாலஜிஸை நம்ம உள்ளே கொண்டு வர்றது மூலியமாக சோலார், ஹைடல், விண்டு, எக்ஸட்ரா ஹைட்ரஜன் ஃபியூவல் இந்த மாதிரி டெக்னாலஜி மூலியமாக நம்ம பெரிய லெவலில் நிலக்கரியை எரித்து தெர்மல் பவர் பிளான்ட்னா அல்டிமேட் சோர்ஸ் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம இதில் ஒரு 70% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் தெர்மல் பவர் பிளான்ட் மூலிமா தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ எல்லா கண்ட்ரிஸ்க்கும் அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கெலாம். ஸோ அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த அல்டிமேட் கோல். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது டெவலப்ட் கண்ட்ரிஸ் அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டார்கெட் அவங்களால அட்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் தே கீப் ஆன், நான் சொன்ன ஆல்ரெடி US வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they are enough rich, so they will buy some other countries contribution to compensate their commitment. இப்போ நான் வந்து ஒரு 10 டன் ஈக்குவலண்ட் கார்பன் எமிஷனுக்கு மேலே நான் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பட் US வந்து என்ன பண்ணுறோன்னா 20 டன் வந்து ஒரு
15 டன் வந்து எமிட் பண்ணிடுறாங்க. ஸோ 5 டன் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை காம்பன்சேட் பண்ணால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து மொத்தமே 10 டனில் 5 டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 5 டன் வந்து யூஸ் பண்ணலை. அப்படிங்கும்போது இந்தியா இதை வந்து அந்த யூஎஸ்க்கு வந்து விற்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க கணக்கில் அந்த எக்ஸ்ட்ரா 5க்கு பதிலாக இதை காமிச்சு அவங்க கணக்கை வந்து காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஒர்க். இதுதான் இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற கான்செப்ட். அண்ட் எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீமும் வந்து சிமிலர் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இப்போது இது ரிலேட்டடாக உள்ள கான்செப்டை தான் இந்த ITMO அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இன்டர்நேஷ்னலி ட்ரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம். இது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இந்த GHGயோடைய எமிஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த ITMO அப்படிங்கிறது. இப்போது நான் வந்து எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை. ஸோ இதை வந்து சம்மோன் வில் செக் அண்ட் டெல் தம். அப்படின்னா நான் வந்து அதாவது நான் இப்போ கார்பன் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொருத்தக்கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிறேன் அப்படின்னா, உண்மையிலே அந்த கண்ட்ரி வந்து அந்த கார்பன் வந்து எமிஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, அதில் வந்து இந்த ITMO கார்பன் கிரெடிட் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் உள்ளே வரும். இன்னொரு மெத்தட் இருக்குது. தட் இஸ் அதாவது நான் வந்து ப்ராஜெக்ட்ஸாக வந்து உள்ளே கொண்டு போவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், US வந்து இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டில் இருந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொப்போசல் முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்தியா டியூ டு சம் ரெகுலேஷனல் அந்த யார் காம்பன்சேஷன் பண்ணணும் ஆக்சிடென்ட்டில், அதனால் வந்து US நியூக்ளியர் பிளான்ட் செட்டப் பண்ண முடியல. பட் ஸோ தட் இஸ் த வே தே ஷோ தட் தே ஹேவ் இன்வெஸ்டட் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ தட் வே தே ஹேவ் ரெடியூஸ்டு திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத அவங்க கணக்கில் காமிப்பாங்க. ஸோ இப்போ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கார்பன் ரிடக்ஷன் வருது. ஸோ திஸ் அண்ட் அனதர் வே. அதுதான் அந்த க்ளீன் கார்பன் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், டெவலப்மெண்ட்டுக்காக க்ளீன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸை வந்து முன்னெடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது இல்லை உங்களுக்கு அப்போ கார்பன் கிரெடிட்டும் ITMOவும், அதாவது இன்டர்நேஷ்னலி ட்ரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கமும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் சம் டிஃப்ரென்சஸ். அதுக்கு டிஃப்ரென்சஸை பார்க்குறதுக்கு பிஃபோர் தேர் ஆர் செர்டன் அதர் டேர்ம்ஸ். க்ரீன் வாஷிங்னா என்ன, இது போக கார்பன் கிரெடிட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். க்ரீன் வாஷிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்குறேன் இல்லையா, அதாவது இவ்வளோ கார்பன் எமிஷனை நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை காமிச்சு நான் விற்கிறேன் அப்படின்னா, ரியலி நான் வந்து அதை அப்படி பண்ணியிருக்கேனா? இப்போ நான் சொன்ன US வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணுறாங்க, ஸோ தட் தே வில் ரெடியூஸ் த எமிஷன் அப்படின்ட்டு. உண்மையிலே அவங்க செட்டப் பண்ணக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு வந்து எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுதோ அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு நான் சொல்லணும். கரெக்டாக உண்மையிலே இருந்தாங்கன்னா ஓகே. இப்போ க்ரீன் வாஷிங் அப்படின்னா பொய்யா காமிக்கிறது, அதாவது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், பட் ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி வந்து நடந்திருக்காது. ஓகே, ஸோ அதுதான் வந்து க்ரீன் வாஷிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ மே கெட் அ கொஸ்டின் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற லெவலில் டெஃபினட்டாக கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது தென் வில் டாக் அபவுட் த கார்பன் கிரெடிட் சிஸ்டம். ஸோ இந்த கார்பன் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு தெரியும், இதை வந்து ஈக்குவலன் டு 1 டன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ்க்கு வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஒரு கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறத. ஸோ தர்பை நீங்கள் அந்த ரிடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் தட் ஒரு கிரெடிட் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வருவீங்க. அதை வந்து லேட்டர் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நார்மலி அதாவது இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் மூலியமாக வந்து கெயின் பண்ணலாம். ஒன்று TPS, இன்னொன்று NBS. TPS அப்படிங்கிறது டெக்னாலஜி பேஸ்டு சொல்யூஷன். நான் சொன்னேன் இல்லையா, டெக்னாலஜி புதுசாக நிறைய டெக்னாலஜிஸை வந்து அங்கங்கே செட்டப் பண்ணுறது, ரெனியூபிள் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை அதர் வேஸ்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், வாட் எவர். NBS அப்படிங்கிறது நேச்சுரல் பேஸ்டு சொல்யூஷன், ரீஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன், மேங்க்ரோவ் செட்டப்பு, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து அந்த கான்செப்ட் கீழே வரும். ஸோ கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நார்மலாக தெர் வில் பி சம் வெரிஃபைபிள், அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி வந்து வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இவங்க எடுத்த இந்த இனிஷியேட்டிவ்னால இவ்வளோ கார்பன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கா
ஆகுமா அப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுக்கான இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் நம்ம பார்த்தோம் கயோட்டோ ப்ரோட்டோகால் கீழே, தென் வெரிஃபைடு கார்பன் ஸ்டாண்டர்ட், தென் கோல்டு ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை இவங்க கார்பன் கிரெடிட்டை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கான சில மெக்கானிசம்ஸ். இந்த கார்பன் கிரெடிட்டை எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 வே இருக்குது. ஒன்று வாலண்டரி மார்க்கெட், இன்னொன்று ரெகுலேட்டரி மார்க்கெட். வாலண்டரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரைவேட்டோ இல்லை பப்ளிக் கம்பெனியோ யாரெல்லாம் அவங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கணும்னு நினைக்காங்களோ, கார்பன் அதிகமாக எமிட் பண்ணுற குறைக்கணும்னு நினைக்காங்களோ, அவங்க வந்து யார் இந்த கார்பன் கம்மியாக குறைச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து அந்த இதை வாங்கிக்கலாம். தட் இஸ் அ வாலண்டரி மார்க்கெட். எனி ஒன், ப்ரைவேட் ஆர் பப்ளிக் கம்பெனிஸ் ஆர் எனி ஒன். ரெகுலேட்டரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்று அதாவது கம்ப்ளீட்டாக தேர் ஃபால் அண்டர் த ஆப்ளிகேஷன்ஸ், ஒரு கம்பல்ஷன் கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது இந்த எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ தே வில் ஒர்க் அண்டர் ஒரு கம்பல்ஷன். இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம், இது நார்மலி கயோட்டோ ப்ரோட்டோகாலில் அந்த க்ளீன் மெக்கானிசமோடைய இந்த எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம்? இதை ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போது ஒரு ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு ரெடியூஸ் தியர் கார்பன், அதிகமாக வந்து அவங்க கார்பன் எமிட் பண்ணக்கூடாது பை யூஸிங் மோர் எனர்ஜி. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆஸ் அ கவர்மெண்ட் ஐ வில் ப்ரொவைட் தம் இன்சென்டிவ்ஸ். இப்போ ஆளுக்கு ஒரு 100 ரூபா வந்து கையில் கொடுக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவங்களுடைய ஜிஎஸ்டி எமிஷன்ஸை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த அலவன்ஸை வச்சு அவங்க நிறைய எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்ஸை வந்து வாங்கி அதன் மூலியமாக அவங்க வந்து ஒவ்வொரு ஹவுஸும் கார்பன் எமிஷன் ரெடியூஸ் பண்ணுற லெவலை வந்து குறைச்சிருவாங்க. ஸோ இதை அப்படி குறைச்சி இப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கேன் அலவன்ஸாக அப்படின்னா, தே ஹாவ் பாட் அண்ட் மெனிய திங்ஸ். ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ரிமைனிங் 50 ரூபா வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க கார்பன் கிரெடிட்டாக, நார்மலி இந்த கார்பன் எமிஷனுக்காக கொடுக்கக்கூடிய அலவன்ஸை வந்து நான் கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதில் மிச்சம் வரக்கூடியதை நான் யூஸ் பண்ணி நான் வந்து பெட்டராக இது பண்ணி மிச்சம் ஒரு 50 கிரெடிட்டை வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரெடிட்டை வந்து எந்த ஹவுஸ் வந்து சரியாக அவங்களால அந்த எஃபிஷியன்சி அட்டைன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு நான் வந்து சேல் பண்ணுவேன். ஸோ தட் அவங்க வந்து அந்த எமிஷன் லிமிட்டை வந்து அவங்களும் மேட்ச் பண்ணிப்பாங்க. இன் தேட் வே இந்த பீப்புள் ஹூ எமிட்டட் மோர் கார்பன், எமிட்டிங் மோர் கார்பன், நான் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்டை தாண்டி எமிட் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து சில பெனால்ட்டி போடுவேன். ஸோ அதை வந்து கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, யூரோப்பியன் யூனியனில் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ அதை கார்பன் ப்ரைஸிங் சொல்கிறாங்க, கார்பன் டேக்ஸிங் ஆர் வாட் எவர். நீங்கள் வந்து அங்கே இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸு, ஸோ அந்த குட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணீங்க அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கார்பன் டேக்ஸ் வந்து அவங்க விதிக்க போடுறதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சர்டன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டுட். நவ் அந்த கார்பன் எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும், கார்பன் டேக்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ தென் என்ன பார்க்கணும்னா, கார்பன் கிரெடிட்டுக்கும் இந்த ஐடிஎம்ஓக்கும் என்ன டிஃப்ரென்சஸ். அதாவது ஐடிஎம்ஓ அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷ்னலி ட்ரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம்ஸ். ரெண்டுமே சேம் தான், கார்பன் கிரெடிட்டும் ஐடிஎம்ஓவும் ரெண்டுமே சேம் தான். பட் இதில் ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது இட் இஸ் எனி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அதன் மூலியமாக ஜென்ரேட் பண்ணக்கூடியது அந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது, எனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் இதை வந்து யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த கார்பன் கிரெடிட்டை அவங்களுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கிறதுக்காக யார் வேணாலும், ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு என்டிட்டிஸ் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். பட் ஐடிஎம்ஓ பொறுத்த வரைக்கும் இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே க்ரியேட் பண்ணப்பட்ட சிமிலர் கான்செப்ட் தான். பட் இது ஒன்லி கண்ட்ரிஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அதுவும் வெரிஃபைடான
எமிஷன் ரிடக்ஷன் சர்டிஃபிகேட்டு அண்ட் தேட் டூ ஃபார் நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷனை மேட்ச் பண்ணுறதுக்காக கண்ட்ரீஸ் வந்து இந்த ட்ரேட் பண்ணிப்பாங்க இந்த எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டத்தை. ஓகே, ஸோ இதுதான் ஐடிஎம்ஓக்கும் கார்பன் கிரெடிட்டுக்குமான வித்தியாசம். அது ஜென்ரல், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக என்டிசி அதை மேட்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வரக்கூடிய சர்டன் ஆப்ளிகேஷன். ஓகே, இது போக நீங்கள் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா there are some other major terms like energy saving certificate. ஓகே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். ஸோ இதில் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது யூ பீப்புள் ஹேவ் ஆல்ரெடி அவேர் அபவுட் இந்த எக்கனாமி டேர்மில் மேபி பார்த்துருப்பீங்க. ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கலாம். சேம் கார்பன் கிரெடிட் இதே கான்செப்ட் தான் இந்தியாவில் வந்து நியூ வெர்ஷனில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதாவது certain okay, I don't want to get into the banking sector side because you may get confused. ஸோ பேங்க் வந்து சர்டன் டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை இவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, லெண்டிங் டார்கெட். ஸோ அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு அச்சீவ் பண்ண பெட்டராக அச்சீவ் பண்ணவங்க அவங்களுடைய கிரெடிட்டை வந்து சேல் பண்ணுறது அந்த கான்செப்ட். ஓகே, இதில் வந்து நம்ம இங்கே வந்துடுமே. ஸோ இப்போ இதில் யூ மே பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் லைக் எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட், ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் வில் பிரிங் சிமிலர் கான்செப்ட்குள்ளே தான் உங்களை வந்து கூட்டிகிட்டு வரும். இந்த எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டார்கெட் வந்து பேட் ஸ்கீம் கீழே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேட் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான். இந்த பேட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வில் பி எனர்ஜி கன்சம்ஷன் வந்து இந்தியாவில் ஓவராலாக வந்து ரெடியூஸ் பண்ணுறது ஸோ தேட் அந்த எனர்ஜி இன்டென்சிட்டி அப்படிங்கிறத உங்களால் வந்து அட்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் வந்து 2012 வந்து கொண்டு வந்தாங்க. இதை யார் வந்து மானிட்டர் பண்ணி யார் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இவங்களுக்கு கீழே ஆல்ரெடி தெர் இஸ் ஒன் ப்ராஜெக்ட் நேஷ்னல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த பேட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ரோல் அவுட் பண்ணப்படுது. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது நார்மலாக இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன பண்ணுவாங்கன்னா டிசிஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. டிசிஸ்னால் யாருன்னா டிசைனேட்டட் கன்சியூமர்ஸ். ஸோ இவங்க வந்து எனர்ஜி இன்டென்சிவான இண்டஸ்ட்ரீஸாக இருக்கக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட்டு, சிமெண்ட், அலுமினியம், பேப்பர், ரயில்வே, டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இவங்களாம் எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு. ஸோ அவங்களுக்கு சர்டன் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிமிட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வருவாங்க, ஆடிட் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. தென் பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் டிசிஸ் பார்த்திங்கன்னா இந்த இசர்ட் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஐஇஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து உங்களுடைய அந்த இதை வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கார்பன் ட்ரேட் நடக்குமோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஓகே, வேறு renewable energy certificate. So renewable energy certificate is also a similar concept. நீங்கள் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து கொண்டு வர்றதுக்காக எனர்ஜியை அதாவது ரொம்ப லெஸ்ஸாக வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் they will be providing you some certificates and you are allowed to trade those certificates. ஸோ இதுதான் வந்து இந்த எனர்ஜி ரிலேட்டடான கான்செப்டில் வரக்கூடியது. இதில் யூ கேன் ஃபர்தர் இதுக்குள்ளே நீங்கள் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி சேம் இந்த ஐஇஎக்ஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டும் வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெனியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
இந்த ரெனியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது 2012 கொண்டு வந்த கான்செப்ட். நார்மலாக இந்த டிஸ்காம்ஸு இல்லை ஓப்பன் ஆக்சஸ் கன்சியூமர்ஸு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய certain ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட they have to கம்பல்சரியாக ஒரு குவாண்டம் ஆஃப் போர்ஷனை வந்து அவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுடைய ஓவரால் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத காமிக்கணும். இதுக்கு அந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் அவங்க எலக்ட்ரிசிட்டியே இன்னொருத்தங்கிட்ட விற்றுருவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆர்இசி சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரியான டிஸ்காம்ஸ் இவங்கள்ட்ட வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் டிஸ்காம்ஸ் இதை வாங்கி அவங்களுடைய எனர்ஜி அந்த கமிட்மெண்ட் அந்த ரெனியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. இது எவ்வளோ இவங்க வாங்கணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து அப்பப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலி இதோடைய இந்த சர்டிஃபிகேட்டோடைய ப்ரைஸ் வந்து மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி வந்து டிட்டர்மைன் பண்ணப்படும். பட் இதுக்கான ஃப்ளோர் ப்ரைஸ் மட்டும் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஐ திங்க் இதான் இதில் மேஜர். இதில் இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, PXIL அப்படிங்கிறது, பவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிமிடெட் அப்படின்ட்டு, அதுலேயும் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 கீழே. அண்ட் இதோடைய இது பிட் அ குவாசி ஜுடிஷியல் பாடி டூ. அண்ட் ரெகுலேட்டர் பவர் செக்டருக்கான கம்ப்ளீட் ரெகுலேட்டர் இவங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் சப்ளை, அதர் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு இந்த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே தே வில் அண்டர்டேக். ஓகே, ஐ திங்க் தீஸ் ஆர் த வெரி பேசிக் டேர்ம்ஸ் இன்சைட் த திங். இதுக்கு போக வேறு ஏதாவது கான்செப்ட் உள்ள வந்துச்சு அப்படின்னா we will discuss further. ஓகே, இப்போ ஆர்டிகிள்குள்ளே போயிடலாம். ஸோ ஆர்டிகிள் பொறுத்த வரைக்கும் தேவர் டாக்கிங் அபவுட் சிஓபி பேகோவில் பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் ஆர்டிகல் 6. இந்த ஆர்டிகல் 6 பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம்ஓ இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஆர்டிகல் 6.2 இதில் வந்து இந்த ஐடிஎம்ஓ பற்றி ஃபுல்லாகவே வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் மிட்டிகேஷன், இந்த என்டிசியை மேட்ச் பண்ணுறதுக்காக ஐடிஎம்ஓ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து 3rd largest க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட்டர் அப்சல்யூட் டேர்ம்ஸில் இருக்காங்க. அண்டு இந்தியாவுடைய என்டிசி அப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். ஸோ இதில் ஃபர்தராக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம எல்லா கான்செப்டுமே உள்ளே பார்த்துட்டோம். இது போக இந்தியாவுக்கான கீ ப்ரையாரிட்டி 14 ஏரியாஸ் ஆத்தர் வந்து இல்லை 14 ஏரியாஸ் வந்து இருக்குது. எங்கெல்லாம் நம்ம இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் வந்து பண்ணணும், ஏன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, க்ளீன் மெக்கானிசம், க்ளீன் டெக்னாலஜிக்கல் மெக்கானிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எந்த மேஜர் செக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதை சொல்லியிருக்காங்க. லைக் கார்பன் கேப்சர், யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம், அண்ட் ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜன் ஏரியாஸு, சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலு, இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் சவுத் கொரியா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பானு இவங்க கூட சேர்ந்து நம்ம அலைன் பண்ணலாம். இந்த ஐடிஎம்ஓ டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு மீட் தி எஸ்டிஜி, அதோடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம பண்ணுறது மூலியமாக அல்லது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலியமாக நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வரும். ஹெல்த் இம்ப்ரூவ், ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நிறைய ஜாப் க்ரியேட் ஆகும். திஸ் a lot ஆஃப் க்ரீன் ஜாப்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். நாட் ஓன்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நம்ம மூலிமா டெவலப் ஆகக்கூடிய ஒரு சைடு இருந்தாலும் நம்ம சவுத் கோஆப்ரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கீ செக்டார்ஸில் எஸ்பெஷலி ரெனியூபிள் எனர்ஜி ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான ஏரியாவில் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான கண்ட்ரிஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி செக்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $10 பில்லியன் வந்து ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 2022 வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஃபர்தர் இந்த ஐடிஎம்ஓ பார்த்திங்கன்னா இதை இன்னும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேலை வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் அப்படிங்கிறது இந்த சவுத் கோஆப்ரேஷனுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக வந்து மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ தட் வுட் பீன்
voluntary basis. ஸோ பியாண்ட் இந்த நார்த்து சவுத் அப்படிங்கிற ஒரு டைனாமிக்ஸில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாலே நம்ம வந்து கிளைமேட்டை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி இப்போ சவுத் அப்படிங்கிற கோஆப்ரேஷன் பை மேக்கிங் இந்தியா மோர் அலைன்ட் வித் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறதையும் ஆத்தரில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா கிளைமேட்னால பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸில் இந்தியாவுடைய ஹெல்ப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இது போக there are some 10 principles India-Africa engagement that should act as a key pillar in economic cooperation. So அந்த ஏரியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பேசணும். எஸ்பெஷலி லோக்கல் கேப்பபிலிட்டிஸை வந்து உள்ளே கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும், கிளைமேட் சேஞ்சை அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாமே வந்து மேஜர் ஏரியா வேர் இந்தியா கேன் ஃபோக்கஸ் ஆன் வித் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஐடிஎம்ஓஸோடைய ஷேரிங் அப்படிங்கிறது நார்மலி டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட பார்க்கும்போது அது வந்து அக்ரிமெண்ட் பேசிஸ்லலாம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். இது விச் இஸ் அலைன்டு வித் காமன் பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம இந்த டைம் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ஒரு நிறைய ஃபினான்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்புட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் மூலியமாகவும் நம்ம வந்து இதை பண்ணலாம். அதாவது ரெண்டும் சேர்ந்து வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறது. அண்ட் ஆல்சோ ஜப்பான் நிறைய டெக்னாலஜிஸ் இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து அந்த மாதிரியான டெக்னாலஜிஸை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள்குள்ளே போயிடலாம். ஓகே, இல்லை அந்த சேலஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காஸ்ட்டு ஓவராலாக மிட்டிகேஷன் பேர்டனுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு மேக் எ ப்ராப்பர் அக்ரிமெண்ட். அதில் வந்து சேஃப்கார்ட் ஃபார் ஈக்விட்டபிள் ஷேரிங் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ குளோபல் சவுத்து, ஸோ இந்தியாவுடைய ரோல் என்ன அப்படிங்கிறதா இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. இல்லை என்னென்னா இந்த குளோபல் சவுத் சமிட் 2024 தேர்ட் வாய்ஸ் வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் அ லாட் ஆஃப் க்ரெடிபிலிட்டி பை நம்ம ஆல்ரெடி நேம் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட் பண்ணுற மூலியமாக அப்போது இருந்த டைமில் பைபோலார் வேர்ல்டில் நம்ம வந்து ஒரு நியூ தேர்ட் டைமென்ஷனான ஒரு பாத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்த முக்கியத்துவம் நமக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ சைனா கூட வந்து நிறைய பேர் போகிறதுக்கு தயங்குறாங்க. பிகாஸ் ஆஃப் சைனீஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அடமெண்ட்டான ஒரு பிக் பிரதரான ஒரு ஆட்டிடியூடில் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதேமாதிரி இந்த அதர் கண்ட்ரீஸோடைய அலைன்மெண்ட், இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸும் பார்த்திங்கன்னா சைனாவை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக இந்தியா கூட சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. லைக் குவாட் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பட் இந்தியா வந்து அவங்களுக்கான ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட், டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். குளோபல் சவுத்தை வந்து இந்தியா தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். பிகாஸ் சைனா இல்லை அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா they are not providing the inclusiveness or equity with other nations. அதில் அவங்கள வந்து டெப்ட் ட்ராப் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்குள்ளெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்தியா வந்து இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை வந்து முன்னெடுத்து போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து முன்னெடுக்கணும். அந்த இன்க்ளூசிவிட்டி, ஈக்குவாலிட்டி இந்த மாதிரியான கான்செப்டில் அவங்கள பார்ட்னராக வந்து டீல் பண்ணணும். அதர்வைஸ் they will not accept our relationship அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெண்டாவது முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவோடைய இனிஷியேட்டிவ் ஓவர் இந்த ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச், எஸ்பெஷலி நம்ம இந்த லைஃப் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், மக்களுடைய அன்றாட வாழ்வின் அந்த மாறுதல் மூலியமாக கிளைமேட்டை வந்து நம்ம சேஸ் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்டை பற்றிலாம் ஆத்தர் வந்து தட் வில் ஃபர்தர் வந்து இந்தியாவை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இது போக இந்தியாவுடைய ஸ்கில் இந்தியா ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கும்போது, எக்கனாமிக்கல் அப்படிங்கும்போது போத் டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக்காக இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம் வித் அதர் நேஷன்ஸ் டு ஹூம் நம்ம இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறோமோ அவங்க கூட. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு பெட்டரான ஒரு பவராக காமிக்கி அண்ட் we can make it more better with by engaging with the south அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருப்பார்.
அதே மாதிரி G20 சமிட் 2023 ஆஃப்ரிக்கன் யூனியனை வந்து நம்ம மெம்பர் ஆக்குறதுல நம்ம வந்து பெரிய லெவலில் முயற்சி எடுத்து மெம்பர் ஆக்கியிருப்போம். ஸோ அதுவும் வந்து இந்தியா வந்து லீட் பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ தட்ஸ் இட் அபவுட் இந்தியா. அதாவது இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இட் வில் ஆக்ட் லைக் அ பிரிட்ஜ். இப்போ நம்ம நேம் வரும்போது இட் இஸ் லைக் அகெயின்ஸ்ட் இந்த டிகாலனைசேஷனாக இருந்துச்சு. பட் இப்போது இந்தியாவுடைய ரோல் பார்த்திங்கன்னா இந்த சவுத்து அண்டு நார்த்து இதுக்கு இடையில இந்தியா வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கணுமே தவிர நமக்கு இந்த சைடும் வேணும் அந்த சைடும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத பேசியிருப்பாரு. ஓகே, தென் இந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷனில் இருக்கக்கூடிய கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக உத்தரகாண்ட் ரீஜனில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது வில் பி அந்த நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லையும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே பதிவு பண்ணப்பற்றும். ஃபர்தராக நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து டிபார் ஆகுறீங்க அப்படின்னா அப்போவும் வந்து நீங்கள் போய் இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. இது ஆர்த்தர் பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் கேஸ்ட் ஆனர் கில்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணம். அது போக இந்த பேர் சூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி வஹினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் 2018 இந்த அடல்ட்ஸ் ரைட் டு பாசிட்டிவ் செக்ஷுவல் அட்டானமி அப்படிங்கிறத பற்றி ஆத்தர் வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஓன் சாய்ஸஸில் அவங்களுடைய செக்ஷுவல் இன்ட்ராக்ஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் கன்சென்ட். ஆனால் அவங்களுடைய 2 பேருக்கும் ஒப்புதலோடு வந்து பண்ணும்போது இதில் வந்து வேறு யாரும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இதில் வந்து அவர் ஆத்தர் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அதில் எப்படி பேரண்ட்டோடைய அந்த கம்பல்ஷன் இருக்குமோ அதை வந்து நீங்கள் இப்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது வெளியே நீங்கள் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தட் வில் ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் இந்த ஆனர் பேஸ்டு வயலன்ஸை வந்து அதிகப்படுத்த தான் செய்யுமே தவிர இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்து நீங்கள் உள்ளே போய் அதை கம்ப்ளீட்டாக வந்து டிபார் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலேஷன் மூலியமாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு ரிலேஷனாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ டைட்டான ஒரு ரெகுலேஷன்ஸ் ப்ராசஸ் போலீஸ் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஈவன் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி லிவிங் கப்பலுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து லீகல் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படிங்கிறது. அன்லெஸ் அன்டில் நீங்கள் எல்லாம் ப்ராப்பர் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்திருந்தீங்க அப்படின்னா. ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே வந்து கிரிமினல் ஆஃபென்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டு உங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கப்படும், ஹெஃப்டி ஃபைன்ஸும் வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஹெஃப்டி ஃபைன்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்லாம் கொடுக்கறது இட்ஸ் கம்ப்ளீட்லி வயலேட்டிங் ஒரு இண்டிவிஜுவலோட சூஸிங் தி பார்ட்னர் இந்த சாய்ஸை வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி செக்ஷுவல் அட்டானமி ரைட் டு செக்ஷுவல் அட்டானமி வயலேட் பண்ணுறது ஆத்தரில் பேசியிருக்காங்க. தென் இந்த பெர்பெச்சுவல் சர்வைவர். ஸோ இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் என்ன பேசியிருப்பாங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லிவின் கப்பலுக்கு கப்பல் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் அந்த பர்சன் மேலே வந்து தே ஹேவ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ட் இப்போ ட்ரையலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த லேடியை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் கீழே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அண்ட் 5 lakh வந்து டெபாசிட் பே பண்ணுறீங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் பெயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி 2022 ஒரு கேஸில் வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2021 there was another case. ஸோ இதில் ஆத்தர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு பேட்ரியார்க்கல் மைண்ட் செட் வந்து இந்த பெயில் கண்டிஷனில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ உமன் பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுடைய ஆல்ரெடி இன்னொரு டைரக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் செக்ஷன் 437 clause 3 subclause C பொறுத்த வரைக்கும் இந்த குணால் குமார் திவாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2017 கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆன் தேட் பேசிஸ் அதாவது பெயில் கண்டிஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது இன் அ மீன்ஸ் ஆஃப் ஸ்டீரியோடைப் மைண்ட் செட் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் கொடுக்கறது வந்து இட் இஸ் நாட் ரைட்டாக வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதில் ஆத்தருடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பர்சன் வந்து அவங்க வெளியே வர்றாங்க, இல்லை மேரேஜ்லேருந்து ஒரு பர்சன் வெளியே வர்றாங்க, இல்லை ரேப் விக்டிமாக வந்து ஒரு பர்சன் வந்து வர்றாங்க. ஸோ அவங்கள அஃபெண்ட் பண்ண அந்த பர்சன் மேலே ப்ராசிக்யூஷனை நீங்கள் முன்னெடுக்காமல் அந்த பர்சனுக்கு வந்து பெயில் கொடுக்கறதுக்கான ஒரு அவென்யூவாக ஒரு உமனுடைய லைஃப்பை வந்து த்ரெட்டன், நீங்கள் வந்து இந்த சொசைட்டியல் கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு பாண்டில் வந்து அவங்கள பிணைத்து அவங்களுடைய லைஃப்பை இன்னும் ட்ராஜடியாக வந்து மாற்றுறீங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து இட் வில் பி ஒரு டிபெண்டன்சி, ஒரு இன்செக்யூர், இதுதான் வந்து ப்ரிவில் ஆக போகுது. ஸோ இதில் ரைட் டு ப்ரைவசி ஆஃப் அடாலசன்ட் 2024 இது வந்து கோர்ட் அவரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் வந்து இந்த மாதிரியான விக்டிம்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ரெமெடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், அப்படிங்கிற எஜுகேஷன், ஃபுட் ஷெல்டர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இட்ஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ கோர்ட் இந்த மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்க மூலியமாக ஸ்டேட்டுடைய டியூட்டியில் இருந்து அவங்கள வந்து விளக்குறாங்க. இன்னொன்று ஸ்டேட்டு கோர்ட் வந்து இந்த மாதிரி ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணி தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து இதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஃபாரஸ்ட் ஃபயர் ரிலேட்டடான ஆர்டிக்கிள் இது. ஸோ ரீசெண்டாக நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர், லாஸ் ஏஞ்சல்ஸ் எஸ்பெஷலி. ஸோ இங்கே ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வந்து நிறைய கம்ப்ளீட்டாக அந்த பிளேஸே வந்து டெவாஸ்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ஃபாரஸ்ட் ஃபயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் பிரகாரம் 36% ஆஃப் த கண்ட்ரியோடைய ஃபாரஸ்ட் கவர் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் கவுன்சில் ஆஃப் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் இவங்களுடைய ரிப்போர்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் ஃபயர் கடந்த காலங்களை விட 10 மடங்கு வந்து அதிகமாகிடுச்சு லாஸ்ட்டு 2 decades மட்டும். தட் இஸ் ஃபயர் கூடிக்கிட்டே போகுது. பட் ஆனால் ஃபாரஸ்ட் கவர் வந்து 1.12% தான் இருக்குது. ஸோ இந்தியா டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் பார்த்திங்கன்னா 24.7 சம்திங் தான் இருக்கும் ஓவராலாகவே. ஸோ இதில் இப்போது உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது வருது. ப்ளஸ் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்ட் கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் கொஞ்சம் ஒரு லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட் இல்லை, இப்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் தி ஓவரால் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது ஹியூமனால் காஸ் பண்ணக்கூடிய காரணமாக தான் இருக்குது. ஒன்று இந்த ஜூம் கல்டிவேஷனு, ஸ்லம் அண்ட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் கல்டிவேஷன், அதாவது ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரத்தை வெட்டி அதை அங்கேயே வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து அந்த லேண்டுக்கு உரமாக போட்டு அதில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த நிலம் வந்து அதோடைய தன்மை போன நியூட்ரிஷியன் கெப்பாசிட்டி இழந்ததுக்கப்புறம் அந்த லேண்ட் அப்படியே ஃபேலோவாக விட்டுட்டு அடுத்த ஏரியாவில் போய் இதே மாதிரி ஸ்லைஸ் மரத்தை வெட்டி அதை எரித்து அதில் வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த எரிக்கிறதுனால வரக்கூடியது. இல்லை கேம்ப் ஃபயர், இந்த டூரிசம் இந்த மாதிரிலாம் போகும்போது கேம்ப் ஃபயர் செட் பண்ணுறது, இப்போ கிளைமேட் சேஞ்சு, இது எல்லாமே வந்து மேஜர் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோடைய கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவரால் நேச்சராக இருக்கட்டும், சோசியல், எக்கனாமிக்கல் எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஃபயர்னால் கிட்டத்தட்ட ஒரு 69 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆனுவலாக ரிலீஸ் பண்ணப்படுது. இதில் அதிகமான டிம்பர் ஆஸ் வெல் அஸ் நான் டிம்பரும் வந்து சேதமடையுது. கிட்டத்தட்ட இன்னொரு ரிப்போர்ட்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் 2018 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் த ஃபாரஸ்ட் டிகிரடேஷன். இதனால் ஆனுவலாக இந்தியாவுக்கு வரக்கூடிய எக்கனாமிக் லாஸ் அப்படிங்கிறது 1.74 rupees lakh crore rupees வந்து நமக்கு லாஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் அல்லாது வாட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை சாயில் ஃபெர்டிலிட்டி, தென் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அதையும் வந்து அதிகப்படுத்துது. ஏன் அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபயர் இருந்துச்சுன்னா வெளியே வந்து பீப்புளுடைய ஹேபிட்டேட்டுக்குள்ளெல்லாம் வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம். ஸோ இந்தியாவில் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஃபாரஸ்ட் ஃபயர்னு ஃபயர் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த 2 லா வந்து இருக்குது. இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த FFPMS பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர் அலர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது பெரிய லெவலில் ஃபாரஸ்ட் ஃபயரையும் மிச்ச ஃபயரையும் டிஸ்டிங்விஷ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம ஒரு அட்வான்ஸ்டான ஹைடெக் ப்ரெடிக்டிவ் மாடல்ஸை வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ட்ரோனை கூட இதுக்கு வந்து அந்த தெர்மல் சென்சார் இமேஜிங் கேமராஸை யூஸ் பண்ணி அப்பப்போ வந்து எங்கே அதிகமான ஃபாஸ்ட் வருமோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணலாம். தமிழ்நாடு அண்ட் ஒடிஷா வந்து இந்த மாதிரியான பைலட் ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லை இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோன்னா ப்ராப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு இன்டெக்ரேட்டட் நார்ம் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது போக லோக்கல் கம்யூனிட்டியை வந்து நம்ம எம்பவர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐஜிஸு, உமன் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பைன் நீடில்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அது ஃபாரஸ்ட் ஃபயருக்கான ஒரு மேஜர் காரணமாக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் குறையுது. அதுமாதிரி நேபாளில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் யூசர் குரூப்ஸு, அது போக இந்தோனேஷியாவில் ஃபயர் ஃப்ரீ வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மூலியமாக பெரிய லெவலில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது. ஸோ அதனால் லோக்கல் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணுறது மூலியமாக, லைக் எக்ஸாம்பிள் யூத்தை வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஸ்கவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து க்ரியேட் பண்ணலாம். லோக்கல் நாலேஜஸை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஃபயர் ரிஸ்க் மேப்பிங் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பண்ணுற பட்சத்தில் we can control the forest fire அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரகிளிங் வித் போர் சைபர் செக்யூரிட்டி. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காவேரி 2.0 அப்படிங்கிற ஒரு வெப் போர்ட்டல் இது 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. கர்நாடகாவில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப் பேஜ் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2 மாதமாகவே இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சைபர் அட்டாக்னால் அதோடைய ஆக்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஏஐ பவர்டு அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்பை ஆக்சஸ் அது இப்போ எனக்கு லாகின் பாஸ்வேர்டு எனக்கு இருக்குது, நான் பாஸ்வேர்ட் போட்டேன்னா என்னால் உள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்து இது கொண்டு வரும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2017 வானாக்ரையாக இருக்கட்டும், இல்லை ரேன்சம் அட்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கே ரெகுலராக வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2019 there's a ஸ்டேட்டுடைய ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் ஒன்று, ஸோ அதை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 11.5 crore வந்து தெஃப்ட் பண்ணாங்க. தென் 2022 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அது வந்து சைபர் அட்டாக்குள்ளே ஆச்சு. ஸோ அப்போ நிறைய கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் இதே மாதிரி வந்து சைபர் அட்டாக்குள்ளே வந்து வருது. எஸ்பெஷலி ஸ்டேட் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க ரன் பண்ணுறதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல ஸ்டேட் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக கர்நாடகாவுடைய ஸ்டேட் டேட்டா செட்டை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த 2024 காவேரி அட்டாக்கு 2.0 நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாகவே வந்து they don't know what to do, ஒரு மாதிரி ஒரு பதற்றமாகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சைபர் கிரைம் போலீஸ் வந்து எந்த இடத்துலையுமே அவங்க வந்து இன்வால்வ் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஆத்தர் வந்து எல்லாமே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா சைபர் செக்யூரிட்டி போலீஸ் பாலிசி 2023 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. இது வந்து சீஃப் செக்ரட்டரி தான் வந்து லீட் பண்ணுவார். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து பியூரோக்ராட்ஸ் தான் இருக்காங்க. ஸ்டேட் போலீஸ் வந்து யாருமே அதில் இல்லை. தட்ஸ் another ப்ராப்ளம். அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஸ்டேட் லெவலில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் we are having இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C. ஸோ இது ஹோம் மினிஸ்ட்ரி கூட ஃபங்க்ஷன் ஆகுது. இட் ஆக்ட் அஸ் அ நோடல் பாயிண்ட் சைபர் கிரைம் ரிலேட்டடான எல்லா த்ரெட்டையும் கண்டெயின் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நேஷ்னல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. இது ஓவரால் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்டராக வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளியர் கட் சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இல்லை. தட்ஸ் ஆல்சோ ஒன் ரீசன் ஒய் இட் காட் ஈஸிலி கெட் அட்டாக்ட். ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டில் கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி 20,000 கோடியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய I4C அண்ட் NCIAPC மாதிரி. பட் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டு காங்கிரஸ் 2023 வந்ததுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ பெங்களூர் அப்படிங்கிறது இட்ஸ் சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 2023 ரிப்போர்ட் பிரகாரம் ஸோ சைபர் கிரைமோடைய ட்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா
that is it's keep on increasing them. ஸோ இதில் ஃபியூச்சர் க்ரைம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், இதில் ஐஐடி கான்பூர் அவங்க இன்குபேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப். ஓகே, அவங்களுடைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, கர்நாடகா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இந்த சைபர் அட்டாக் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டேட்டுக்கு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் முன் வச்சுருக்காங்க. ஓகே, தென் இட் இஸ் ஜஸ்ட் சிம்ப்ளி அ டேட்டாசம். ஸோ இந்த அலோகேஷன்ஸ் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு வந்து அலோகேஷன் கம்மியாக இருக்குது. இல்லை நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கோங்க. இந்தியன் ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025-26 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் இந்த மாடர்னைசேஷன் ஃபண்ட் ஃபார் தி ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அதை வந்து குறைச்சிருக்காங்க. தென் அப்படியே குறைச்சிருந்தாலும் இவங்க கொடுக்குற அமௌண்ட்டை விட அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6% ஆஃப் த அலோகேஷன், இதில் ஒன்லி 20-25% ஆஃப் த பட்ஜெட் அமௌண்ட்டாக ஓவராலாகவே 2024 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. தென் மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபாரன்சிக் கெப்பாசிட்டி, இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அமௌண்ட்டு அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிகினிங்கில், பட் ஸ்லோலி அதுவும் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. தென் ப்ரிசன்ட் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா அலோகேஷன் வந்து கீழே குறைஞ்சிருக்கு. நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நல்சா, ஸோ இதுக்கு வந்து அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஜுடிஷியரிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் அந்த லெவலில் தெரிஞ்சுக்கோங்க. தென் இது இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஒரு 14 பேரை வந்து இப்போது ரீசெண்டாக இவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெல்ஃப்ட் ஐலாண்ட் அந்த நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, மிச்சப்படி வேறு இம்பார்ட்டண்ட் இல்லை. இது போக அந்த இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பவுண்ட்ரி லைனு பிட்வீன் கச்சத்தீவு அண்ட் தமிழ்நாடு. ஸோ தட் இஸ் த ஒன் திங். ஸோ எவ்வளோ அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த டேட்டாஸ்லாம் கீப் ஆன் சேஞ்சிங், நமக்கு பெருசாக தேவைப்படாது. பட் என்ன ஜென்ரல் கோலை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் ஸ்ரீலங்காவில் அந்த 500 மார்க்கு க்ராஸ் பண்ணது தான் ஒரு 10 வருஷத்தில் 528 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2014 இட் வாஸ் 787 அரெஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து 97 ஃபிஷர்மேன் அண்ட் 216 ஃபிஷிங் போட்டு வந்து அவங்களுடைய கஸ்டடியில் இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக கொஞ்சம் நிறைய கன்விக்ஷன் வந்து நடக்குது இந்த இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பவுண்ட்ரி லைனை பொறுத்த வரைக்கும். இதில் ஏன் இவங்க பெரிய லெவலில் ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்காங்கன்னா இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இந்த சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாலோவாக இருக்கும். இவங்க வலை போடக்கூடிய வலை வந்து தரையில் இருக்கக்கூடிய எல்லா பாசி எல்லாத்தையும் அப்படியே அழித்து மொத்தமாக வந்துடுறதுனால ஃபர்தராக மீன்கள் வந்து அங்கே போய் குஞ்சு பொறிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படும். ஸோ இட் வில் மூவ் ஆன் டு சம் அதர் பிளேஸ். ஸோ அதனால் ஆப்போசிட்டில் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பெரிய லெவலில் வந்து ஸ்ரீலங்கன் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து முன்னெடுக்கிறது கிடையாது. ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் வந்து கொலம்போவில் வந்து லாஸ்ட் அக்டோபர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. பட் பெரிய லெவலில் வந்து அதில் அவுட்கம் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு பெட்டரான ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் போயிடலாம். எலக்ட்ரல் சர்ஜி, ஸோ மகாராஷ்டிரா அண்ட் டெல்லி எலெக்ஷனில் எலக்ட்ரலோடைய நம்பர்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு வித்தின் அ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் பங்களாதேஷ், ஸோ இதுலேயும் ஒன்றும் இன்ஃபர்மேட்டிவாக கிடையாது. நம்ம இந்த ஹசினா அவங்கள வந்து இதில் we have given a protection. ஸோ அதனால் அங்கே மைனாரிட்டி ரிலேட்டடான ஹிந்துசம் ரிலேட்டடான நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவாமி லீக் அவங்களுடைய மினிஸ்டர்ஸோடைய ஹவுசஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கலவரக்காரர்களை வந்து அடித்து உடைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஓகே,
ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.